வாக்கு வரலாறு. 5 முறை முதலமைச்சர், 50 ஆண்டுகள் திமுக தலைவர், 60 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், 80 ஆண்டுகள் பொதுவாழ்வு, திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, இலக்கியவாதி, பத்திரிகையாளர், கவிஞர் என பன்முகங்களை கொண்டவர் கலைஞர். அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம்தான். ஆனா தன்னோட வாழ்நாள்ல ஒரு முறை கூட தோல்வியே சந்திக்காம வெற்றியை மட்டுமே பெற்று சாதனை பண்ணவரு கலைஞர். 1957 குளித்தலை, 1962 தஞ்சாவூர், 1967, 1971 சைதாப்பேட்டை, 1977, 1980 அண்ணா நகர், 1989, 1991 துறைமுகம், 1996, 2001, 2006 சேப்பாக்கம், 2011, 2016 திருவாரூர் என தான் சந்திச்ச 13 தேர்தலையும் வாகை சூடினாரு கலைஞர். அறிஞர் அண்ணாவே தோல்வியை சந்திச்சப்ப கூட வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போய் அண்ணாவின் குரலா ஒழிச்சு அவரோட இடத்தை நிரப்பினவர் கலைஞர். தினமும் காலையில 4:30 மணிக்கு எழுந்து அத்தனை நியூஸ் பேப்பர்களையும் படிச்சு சுட சுட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அறிக்கையும் உடன்பிறப்புகளுக்கு கடிதமும் எழுதிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற தொண்டர்களை சந்திச்சு பேசிட்டு மனுக்களோட காத்திருக்கிற மக்களையும் சந்திச்சு மனுவை வாங்கிட்டு நிகழ்ச்சிகள் இருந்தா அதை அட்டன் பண்ணிட்டு நேரா முரசொலி அலுவலகத்துக்கு போய் பிழை திருத்தம் செஞ்சுட்டு சட்டமன்ற அலுவல் பணிகளை பார்த்துட்டு மதிய உணவுக்கு பிறகு குட்டி தூக்கம் போட்டுட்டு அறிவாலயம் போய் கட்சி பணிகளை பார்த்து இரவு வீடு திரும்பி உணவு முடிச்சதும் 12 மணி வரை வாசிப்பு, டிவி பார்ப்பது என கலைஞரின் ஒரு நாள் பயணம் இப்படிதான் இருக்கும். கலைஞர் குறித்து 1968 பெரியார் சொன்ன வார்த்தைகள் இது. கலைஞர் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்றே சொல்ல வேண்டும். ஒரு பகுத்தறிவாளராகவும் ஆட்சி கலையில் அரிய ராஜதந்திரியாகவும் நடந்து வருவதன் மூலம் தமிழர்களுக்கு புது வாழ்வு தருபவராகிறார் நமது கலைஞர். 1968 அறிஞர் அண்ணா சொன்னது இது. கருணாநிதிக்கு ஈடு கருணாநிதி தான். கடின உழைப்பாளி அவர் மூலமாக நாடும் நானும் நிறைய எதிர்பார்க்கிறோம். இப்போது செய்திருக்கிற காரியங்களைப் போல பல மடங்கு அதிகமாக அவருடைய திறமையின் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறது. 1971 எம்ஜிஆர் சொன்னது இது. சிலருக்கு பதவி கிடைத்தால் நாடு குட்டிச்சுவர் ஆகிவிடுகிறது. நமது கலைஞருக்கு பதவி கிடைத்தாலோ நாடு உயர்கிறது. அண்ணா உயிரோடு இருந்தால் எதையெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் கலைஞர். இதுதான் கலைஞர். அவரை மாதிரி நடிக்கலாம், மிமிக்ரி பண்ணலாம், கேலி கிண்டல் கூட செய்யலாம். ஆனா ஒரு நாள் கூட கலைஞர் போல வாழவும் சிந்திக்கவும் யாராலும் முடியாது. தமிழ்நாடு அரசியலின் கோட்னா அது கலைஞர் தான்.